நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நானே வந்து எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டுருப்பேனே. எல்லார் கூடயும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நீ சாப்பிடு. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா நான் உனக்கு பெட் ரெடி பண்றேன். நீ இங்கே தூங்கிக்க. நான் பெரிய அண்ணி ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீ இந்த ரூமை விட்டு அனாவசியமா வெளியில வராத. ஆனா இது வரைக்கும் நான் வீட்ல யாரையும் சந்திக்கவே இல்லையம்மா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில பாத்துக்கலாம். எல்லாரும் இப்ப தூங்க போயிருப்பாங்க. இது ஒன்னும் ஹாஸ்டல் இல்ல. உனக்கு இன்னுமா தூக்கம் வரல? அம்மா என்னால எப்படி தூங்க முடியும்? இங்க பாருங்கம்மா, நான் உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசையா வந்திருக்கேன். என்னோட காலேஜ் விஷயங்கள், அங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி, உங்களை பத்தி, இந்த வீட்டை பத்தி. அம்மா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க எனக்கு பணம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ சாப்பிடு. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப சாப்பிடலாம் எனக்கு மனசே இல்லம்மா. உங்களுக்கு தெரியுமாம்மா, தாத்தா வந்து உங்களோட போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சாரு. அதை நான் என்லார்ஜ் பண்ணி என்னோட ரூம்ல நான் ஒட்டி வச்சுட்டேன். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு போங்களேன். சரி நம்ம இப்படி பண்ண என்ன, நீங்க பெட்ல படுத்து தூங்குங்க, நான் கீழே தரையில படுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா, நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி இருந்தேனே கேம்ப பத்தி. காலையில பேசிக்கலாம். அம்மா ஒரு நிமிஷம். இப்ப என்ன வேணும்? இது என் கேம்போட ஃபார்ம்மா, நீங்க சைன் பண்ணணும். அதான் ஸ்காலர்ஷிப்பை பத்தி சொல்லியிருந்தான்ல. தாத்தா கிட்ட கொடுத்துரு, அவர் கையெழுத்து போட்டுருவாரு. நான் போறேன். என்னை பார்த்து ஏமா பேச மாட்டீங்க? அம்மா எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், நீங்க ராதாத்தியோட பையன்ல? ஹாய், ஐம் சுஹானா. அஃபிஷியலி நான் இஷானோட வைஃப்.
பேச மாட்டீங்களா? கர்டசிக்காகவாவது உங்க பேர் சொல்லலாமே. தீபக். தீபக், நைஸ் டு மீட் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? சுஹானா, என்னம்மா அதுக்குள்ள குளிச்சிட்டியா? ஆ மா, இந்த தீபக் ராதாத்தியோட பையன் இல்ல? ஆ, ஆ, அவனுக்கு எதுவும் இல்லையே. ஐ மீன் சரியா பேசல. ஆ, அவன் நல்லதா இருக்கான், ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? இது பாருமா, சில பேருக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். தீபக் அந்த வகையை சேர்ந்தவன் தான். இங்க பாரு, அவனை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. ஏமா, நைட்டும் நம்ம கூட டின்னர் சாப்பிட வரவே இல்லையே. சுஹானா, அதான் இந்த பேச்சை விடுன்னு சொல்றேன்ல. நீ மேல ரூமுக்கு போய, ஒருவேளை இஷானுக்கு ஏதாவது தேவைப்படும்ல. ஆ. ஆனா அம்மா, இஷானுக்கு ஏதாவது தேவைப்பட்ட நான் என்ன பண்ணணும்? Not bad, Ishan Kashyap. நீ செம சூப்பரா இருக்க. மை காட். என்ன தேடிட்டு இருக்க? மிஸ்டர் இஷான் கஷ்யப், என்ன தேடிட்டு இருக்க? இப்ப எப்படி இருக்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தேடிட்டு இருக்க? மிஸ்டர் இஷான் கஷ்யப், என்ன தேடிட்டு இருக்க? இப்ப எப்படி இருக்க? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் சுகனா. சொல்லு. நான் இப்ப ஸ்மார்ட்டா இருக்கல்ல? இப்ப எதுக்கு கேக்குற? அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தல, என் கூட சண்டை போட்ட, பெரிய பெரிய லெக்சர்லாம் கொடுத்த. கொடுத்தா சரி, நீ கொடுத்தத ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இது ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தாங்க இல்ல? ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏனெனில் உலகில் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. ஒன்னு தமிழ்ல சொல்லு, இல்லன்னா இங்கிலீஷ்ல சொல்லு. இது தமிழ். சரி விடு. இந்த கண்ணாடிய நான் உனக்காக தான் போட்டிருக்கேன். உன்னோட ஆசையும் இதை நான் போட்டுக்கணுங்கிறது தானே. உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் சுஹானா. சோனா, ஐம் சாரி. அன்னைக்கு உன்கிட்ட நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன்ல. சரி சொல்லு. செம்மையா இருக்குல்ல? ஸ்மார்ட்டா இருக்கல சோனா? டேஷிங். நீ கூட இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தெரியும். என்னன்னா சிட் மாதிரி ஹேண்ட்ஸமா இல்ல. சாரி. அப்புறம் தேங்க்ஸ்.
உன்னோட ரூடான காம்ப்ளிமெண்ட்டுக்கு. இரு, நான் ஒண்ணு ரூட் இல்ல, நீதான் ரூடா இருக்க. அன்னைக்கு இந்த சன்கிளாசஸ கொடுத்து நான் தான் உன்னை போட்டுக்கோன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட சண்டை போட்டேனா இல்ல நீ என்கிட்ட சண்டை போட்டியா? சோனா, நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லிட்டேன்ல. ஆனா அப்போ சொன்னதான் இப்பவும் சொல்றேன். அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் இருக்கேன். ஒரு சன்கிளாஸால நிச்சயம் என்ன சிட்டா மாற்ற முடியாது. இஷான் கஷ்யப் இப்படிதான், மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. நான் எதுக்காக தேவையில்லாம மாறணும்? எனக்கு இஷான் கஷ்யப்பா இருக்கதா எப்பவும் ஆசை சொன்னா. தாத்தா, நான் உள்ள வரலாமா? யாரு? தீபக்கா? வாப்பா வாப்பா, உள்ள வா வா. ஏன் அங்கேயே நிக்கிற? வா வா, என் கூட உட்காரு. வா, உள்ள வா வா, உட்காரு. உட்காரு உட்காரு உட்காரு. சரி, உன் ஹாஸ்டலை பத்தி எனக்கு சொல்ல. உன் படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா படிக்கிறியா? தாத்தா. இது என்னது? இது உங்களுக்காக தான். என்னங்க தாத்தா? என்ன பரிசா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு பரிசா? அட, இது என்னோட காலேஜ் டயத்தோட ஃபுட்பால் டீம் ஆச்சே. இந்த போட்டோ உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? மாமாவோட ரூம்ல இருந்து, உங்களோட பழைய பொட்டில இருந்து இதை எடுத்த. ஆமாப்பா, பழைய பொருட்கள்ல தான் நம்ம ஞாபகங்கள் நிறைஞ்சிருக்கும். ஃப்ரேம் புதுசா இருக்கே. ஃப்ரேம் நான் தான் போட்டேன். நீ ஃப்ரேம் போட்டியா? அடடா, ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. இத பார்த்ததோ காலேஜ் ஞாபகங்கள்லாம் வருது. நீ கொடுத்த பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த போட்டோ எடுத்தப்போ உங்க அம்மா கூட பிறக்கல. அம்மாவை உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க அம்மா பிறந்தப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் கொடுத்தேன். அப்படின்னா அம்மாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? தாத்தா, நான் எப்பவுமே அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனா இருக்கணும் தான் முயற்சி பண்றேன். ஏன்பா, நீ இஷான், இந்தர், இலேஷ் எல்லாரையும் பாத்தியா? அம்மா சொன்ன எதுக்கும் நான் மறுப்பு சொன்னதே இல்ல. அம்மா என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணிருக்கேன். உன் பாட்டி இருக்காளே காயத்ரி, நீ எப்ப வருவேன்னா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா. அதுவும் உன் பெரிய மாமி இருக்காளே, கேட்கவே வேண்டாம். நேத்துல இருந்தே ஆரம்பிச்சுட்டா, தீபக்காக அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சமைக்கணும்னு. எங்க அம்மா என் அம்மாவுக்கு நான் நல்ல பையன் தானே தாத்தா? என்ன தீபக், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? இந்த காலத்துல உன்ன மாதிரி பொறுப்பான நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, நீ லட்சத்துல ஒருத்த. அப்ப எதுக்காக அம்மா என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன் என் மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உங்களுக்கு நடந்தது எல்லாம் தெரியல தாத்தா. ஆமாப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். உங்க அம்மாக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. அளவு கடந்த அன்பம் மேல வச்சிருக்கா. அதனால தான் அவளோட மனவேதனைகள் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவ உன்னை விட்டு தள்ளியே இருக்கா. அவளோட மனவேதனைகள் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அவளே உன்கிட்ட சொல்லுவா. அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். கோபம் வருதுல்ல? உங்க அம்மாவோட குணம் அப்படியே உன்கிட்ட இருக்கு. நேரா ரூமுக்குள்ள போய் பேக தூக்கிக்கிட்டு ஓடி போயிடலான்னு தோணுதில்ல? திரும்பி யாரையும் பார்க்க கூடாதுன்னு உன் மனசு சொல்லுதில்ல? கோவத்துல என் அம்மா இப்படிதான் நடந்துப்பாங்களா? இப்பெல்லாம் பண்றது இல்ல. முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தா. சாதாரண கோபம் வராது, மூக்குக்கு மேல கோபம் வரும். அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னா கிட்ட போக முடியாது. யாரையும் கண்டுக்க மாட்டா. ஜோரா கத்த ஆரம்பிச்சிருவா. ஊரே ஒண்ணு கூட்டிடும்னா பாரு. அதுவும் அவ பேச்சை யாரும் கேட்கல, கதை முடிஞ்சது. சாப்பிட மாட்டேன்னு போர்க்கொடி தூக்கிடுவா. அடிச்சாலும் சாப்பிட மாட்டா. அவளை அடிச்சிட்டோன்னு வைங்க, வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில போய் ஒளிஞ்சிப்பா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவ காணும்னு அழுவாங்க, புலம்பி தள்ளுவாங்க. அப்ப அவ மெதுவா வெளியே வருவா. வந்து கேப்பா, அட எதுக்காக எல்லாரும் அழறீங்க? என் மேல இவ்வளவு அன்பு இருக்குல்ல, அப்ப என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறன்னுவா. குட் மார்னிங். உட்காருங்க. ஏன் எந்திருக்கிறீங்க? ஃபுட்பால் தானே. டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க, பாருங்க. இல்ல பரவாயில்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? இல்ல. அப்ப வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே சாப்பிடலாம். பசி எடுக்கலையா? இல்ல. உங்களை பத்தி ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட் இல்ல? பேட்மிண்டன், ஃபுட்பால். சுஹானா, என் கூட வா. ரூம்ல கொஞ்சம் வேலை ஒரு இருக்கு. உள்ள நிமிஷம் வா. ரஜினிகா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு தங்க இருக்கா. அவளுக்கும் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். காலேஜ்ல அவ பேட்மிண்டன்ல சாம்பியன் தெரியுமா? எனக்கு அவ்வளவுலாம் அது பிடிக்காது. தூசு, மண்ணு, கீழே விழுந்தா கை உடையறது, கால் உடையறது. ஆனா எல்லா ஸ்போர்ட்ஸையும் நான் பாப்பேன். ஆனா போது சுஹானா, என் கூட கொஞ்சம் வாயே. ரஜினி அக்கா, தீபக் இங்க இருக்கும்போது நான் சஞ்சுவை இங்க வர சொல்றேன். இல்லனா தீபக் ஒரு நாள் நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ என் கூட எங்க வீட்டுக்கு வா. நான் சஞ்சுவை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க யாரு? சஞ்சு என் தங்க, என்னோட சிஸ்டர். தீபக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ரூமுக்கு போ. ராதாத்த, ஏன் இப்படி பண்றீங்க? அவர் இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. ரஜினி, தீபக்கோட ரூமுக்கே அவனுக்கு டிஃபன் அனுப்பு. ரஜினி அக்கா, தீபக் வாயை திறக்கவே மாட்டேங்கிறா. இருந்தாலும் ஏன் ராதாத்த இவ்ளோ ரூடா இருக்காங்க? எனக்கு தெரியாது, நீ என் கூட வா. ஆனா ரஜினி அக்கா,
அவங்க தீபக் கிட்ட எப்பவும் இப்படிதான் பேசுவாங்களா? அத பத்தி உனக்கு என்ன? ராதா தான் அவங்க பையன்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா ரஜினி அக்கா, நீங்க தான் பாக்குறீங்கல்ல, தீபக் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு பாவம். யார்கிட்டயும் சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி வயசு பசங்க கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துக்க கூடாது. அதனால அவங்க அவங்களோட கான்ஃபிடன்ஸை இழந்துருவாங்க, டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. நான் உண்மைதான் சொல்றேன். என்னோட காலேஜ் ப்ரொஃபசர் தான் இதை சொன்னாரு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தீபக் யார்கிட்டயும் பேசாம எப்பவும் அமைதியாவே இருக்காரு. இருந்தும் ராதாத்தை எப்படி பேசுறாங்க? தீபக், அங்க என்ன பண்ற? ஒரு ரூமுக்கு போ. என்ன இது? போதும் சுஹானா, ராதாத்திய பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த வீட்ல எங்கள யாருமே இதுவரைக்கும் ராதாத்தியோட பையனை பத்தி பேசுனதே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. அதுக்காக தான் உன்கிட்ட சொல்றேன், நீயும் தீபக் கிட்ட இருந்து விலகிரு.